ஹுதைஃபா, அதே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க தானே, என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வின் தூதரே, முஸ்லிம்கள் வழிகேடு கலந்த காலத்திலே வழிகேடு எது நேர்வழி எது என்று வித்தியாசப்படுத்திக் கொள்ள முடியாத காலத்தை நாங்கள் அடைந்தால் என்ன செய்ய வேண்டும்? நபிகளார் சொன்னது தல்சமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும், முஸ்லிம்களின் கூட்டமைப்பையும் முஸ்லிம்களின் அமீரையும் என்ன செய்து கொள்ளுங்கள். ஒரு சிலர் ஜமாஅத்துல் முஸ்லிமீன டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டாங்க, இமாம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கொள்வாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வழிகேடு வந்திருக்குது. ரெண்டையும் டிரான்ஸ்லேட் பண்ணணும். முழு ஹதீஸையும் டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி முஸ்லிம்களின் கூட்டமைப்பு நானும் நீங்களும் உருவாக்கிய கூட்டமைப்புகள் அல்ல. ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் கூட்டமைப்பை இறுக்கி பிடிக்கணும். ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்குமான தலைமைத்துவத்தை பற்றி பிடிக்கணும். அவர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு கூட்டமைப்பு, முஸ்லிம்களுக்கு என்ற ஒரு தலைமைத்துவம் இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்துலதான் நானும் நீங்களும் மிக நிதானமாக இருக்க வேண்டிய இடம். குர்ஆன் சுன்னாவை நிர்வகிப்பதற்கு ஒரு தலைவரை உருவாக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. அதற்கு இஸ்லாம் அதிகாரம் தரவில்லை. உலக விவகாரங்களை நிர்வகித்துக் கொள்வதற்கு, சமூகத்திலே வருகின்ற பிரச்சனைகளை முடித்துக் கொள்வதற்காக ஒரு தலைவரை தேடுறாங்க. நம்ம ஒரு பிரச்சனையை கொண்டு போன உங்களோட தலைவர் யாரப்பான்னு கேட்கிறாங்க. இதுக்காக என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? உருவாக்க வேண்டி இருக்கிறதுண்டா நிர்வாக கட்டமைப்புக்கு நம்ம எல்லா அமைப்பிலும் என்ன செஞ்சிருக்கிறோம்? நிர்வாகங்களை வச்சிருக்கிறோம். இல்லாம மார்க்க விவகாரத்துக்கு ஒரு தலைவரை உருவாக்குவதாக இருந்தா ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கான ஒரு தலைமைத்துவம் இல்லையா, ஒரு கூட்டமைப்பு இல்லையா? ஃபஅத்தஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, ஃபிரக்குகள் இருக்கும். ஃபிரக்ன்றது என்ன? ஒரு தலைவரை கொண்டும் நிர்வாகிகளை கொண்டும் உருவாகக்கூடியது ஃபிரக். அந்த எல்லா கூட்டமைப்புகளை விட்டும் நீ பிரிந்து போ. ஓண்ட ஈமான பாதுகாக்கிறதுக்கு மௌத்து வரல் என்ன செஞ்சிக்க? ஒரு மரத்தின் வேரை இறுக்கி பிடித்துக் கொண்டாவது பாடுபடு என்றுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே சகோதரர்களே, எங்கள் மீதுள்ள கடமை சத்தியத்தை நோக்கி பயணிப்பது, எங்கள் மீதுள்ள கடமை மறுமை வெற்றியை நோக்கி பயணிப்பது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே சகோதரர்களே, ஒரு தலைவர் வந்தால் விளங்கிக் கொள்ள வேண்டும், உலக விவகாரங்களில் எங்களை முறையாக கையாளுகிறாரா, சரியாக நிர்வகிக்கிறாரா, அவரை விடுங்க. சில நேரம் மார்க்க விவகாரங்களில் அவர் ஒரு கருத்தில் இருக்கலாம், பொதுமக்கள் இன்னொரு கருத்தில் இருக்கலாம், தலைவர் ஒரு கருத்தில் இருக்கலாம், இன்னொரு ஆலிம் ஒரு கருத்தில் இருக்கலாம். கருத்து சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும். வழிகேடுகள், ஷிர்க்குகள், பித்அத்துகள் வராத வரையில் அந்த கருத்து வேற்றுமைக்கு அனுமதி கொடுத்து போக வேண்டுமே அல்லாமல் மார்க்க விவகாரத்திலும் நான் தான் உனக்கு தலைவர் என்கின்ற ஒரு நிலை வருமாக இருந்தால் இந்த தலைமைத்துவம் இன்றைய உலகத்தில் உருவாக்கப்படக்கூடாது. இன்னொரு விடயத்தை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். நம்ம நிறைய இடத்துல ஆட்டம் கண்டு போறது என்ன தெரியுமா? எல்லா ஜமாத்துகளையும் எடுத்துக்கொண்டால் அமீர் இருக்கிறாங்க, நமக்கு மட்டும் அமீர் இல்ல, நம்ம வடிகட்டு போயிட்டோமா? அன்பாண்டவர்களே, மிக தெளிவாக விளங்க வேண்டும். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கின்றன. அதிலே இஸ்லாம் ஒரு மதம், ஒரு மார்க்கம், ஒரு கொள்கையை கொண்டது, ஒரு வழிகாட்டலை கொண்டது. உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு உலக தலைமைத்துவம் இருக்குது, யூதர்களுக்கு இருக்குது, இந்துக்களுக்கு இருக்குது, பௌத்தர்கள் மிக குறைவாக வாழ்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது. ஆனால் உலகத்தில் ஷியாக்கள் தலைமைத்துவம், காதியானிகள் தலைமைத்துவம், எல்லா வழிகட்ட அமைப்புக்கும் தலைமைத்துவம் இருக்குது. ஆனால் சுன்னிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் சரியாக ஈமான் கொண்ட அந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு தலைமைத்துவம் இல்லை என்றால் அது அசத்தியம் என்பதன் அடையாளமா? இல்லை சகோதரர்களே. கியாமத் நாளுடைய அடையாளமே இஸ்லாமிய உம்மத்து தலைமைத்துவம் இல்லாமல் இருப்பதுதான். அதே போன்றுதான் முஸ்லிம்களுக்குள் எடுத்துக்கொண்டால் எல்லா ஜமாத்துக்கும் தலைவருக்கு, வழிகட்ட எல்லா அமைப்புகளுக்கும் தலைமைத்துவம் இருக்கிறது. இதிலே குர்ஆன் சுன்னாவை முறையாக விளங்கி, குர்ஆன் சுன்னாவை சரியாக விளங்கி பயணிக்கக்கூடிய தௌஹீத் ஜமாஅத்துக்கு தலைமைத்துவம் இல்லை என்று சொன்னால் சத்திய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு தலைமைத்துவம் இல்லை, சத்திய கொள்கை தௌஹீதுக்கு தலைமைத்துவம் இல்லை என்றால் ஆன்மீக தலைமைத்துவம் இன்றைய உலகத்தில் வர முடியாது என்பதுதான் நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு பகுதி என்பதையும் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது. எனவே சகோதரர்களே, எங்களுடைய உலக விவகாரங்களை, சட்ட பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான ஒரு தலைமைத்துவ தேர்வு என்று சொன்னால் இதிலே தலைவர்
தலைவருடைய வேலையை செய்ய வேண்டும், தலைவரை தீர்மானிக்கின்ற மக்கள் அவர்களுடைய வேலையை செய்ய வேண்டும். எந்த ஒரு கட்டத்திலும் தலைவர் மஷூரா இல்லாமல் முடிவெடுப்பவராக இருக்கவே கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம ஒரு பக்கத்தை தானே பேசுறது, என்ன பக்கம்? ஒரு கருப்பினத்தவர் உங்களுக்கு சாட்டப்பட்டாலும் அவருக்கு கட்டுப்படுங்க, இத பேசுறதுல கவனமா இருக்கிறோம். ஆனால் அமீராக இருந்த ரசூலுல்லாஹ், ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் தலைவராக இருந்த ரசூலுல்லாஹ் சஹாபாக்களின் மஷூராவை கேட்டு மஷூராவை மாத்தினாங்களா இல்லையா? பத்ர் யுத்தத்துக்கு போறாங்க, சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மஷூராவுக்கு அமைய என்ன செஞ்சாங்க? மாத்திக்கிட்டாங்க. ஏன்? தலைவர் எப்பொழுதும் மஷூராவோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் உத்தம நபி முஹம்மது நபி அவர்களை பார்த்து என்ன சொல்கிறான்? என்ன? ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபத்தன் கலீலல் கல்பி. அல்லாஹ் சொல்கிறான், நபியே, அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக நீங்கள் மென்மையாக இரக்கத்தோடு நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுத்தவராக வன்னெஞ்சம் கொண்டவராக இருந்தால் உங்களை விட்டு மக்கள் விரண்டோடி இருப்பார்கள். இது முஹம்மது நபி அவர்களுக்கு அல்லாஹ் செய்த அருள், ரஹ்மத்து. நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன காட்டி கொடுத்தான் அல்லாஹ்? நீங்கள் ஏதாவது ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் அவர்களோடு நீங்கள் மஷூரா செய்யுங்கள், ஆலோசனை செய்யுங்கள். அந்த ஆலோசனையில் ஒரு முடிவு வந்துவிட்டால் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுங்கள் என்று சொல்கிறான். எனவே சகோதரர்களே, இந்த சுன்னா இந்த தலைமைத்துவத்துக்கு கீழால் நிறைவேற்றப்படும் காலமெல்லாம் நிம்மதியாக வெற்றியை நோக்கி போகலாம். இது நிகழவில்லை என்று சொன்னால் அப்பொழுது நாங்கள் தோல்வியை நோக்கி போக வேண்டும். மஷூராவின் அடிப்படையிலே, ஆலோசனையின் அடிப்படையிலே ஒரு முடிவு எடுக்கப்பட்டால் அது எந்த பெரிய அமீராக இருந்தாலும், எந்த சிறிய அமீராக இருந்தாலும் அதற்கு கட்டுப்பட வேண்டும். அதற்கு கட்டுப்படும் காலமெல்லாம் நானும் நீங்களும் வெற்றியை நோக்கி போகலாம், இல்லை என்றால் தோல்வியை நோக்கி போக வேண்டி வரும். எனவே சகோதரர்களே, தலைவராக வரக்கூடியவர்கள் தலைவர்களின் பொறுப்புகளையும், நிர்வாகிகளாக வரக்கூடியவர்கள் நிர்வாகிகளின் பொறுப்புகளையும், அந்த நிர்வாகத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய பொறுப்புகளையும் சரியாக உணர்ந்து அதை சரியாக நிறைவேற்றி சென்றால் நிச்சயமாக உலகத்திலும் வெற்றி பாதையில் பயணிக்கலாம். மறுமை நாளையிலும் படைத்தவன் அல்லாஹ்வுடைய இலேசான விசாரணைக்கு முகம் கொடுத்து மறுமை நாளையில் வெற்றி பெறலாம் என்ற இந்த அடிப்படை தத்துவத்தை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக்கொண்டு பொறுப்புகளை உணர்ந்த நல்ல மனிதர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.